என்னை கைது செய்ய வேண்டாம் என்று சொல்லி கோத்தாபய ராஜபக்ச நீதிமன்றத்தில் ஒரு மனு ஒன்று போட்டிருந்தவர், ரிட் மனு ஒன்று போட்டிருந்தவர். அந்த வழக்கு விசாரணை இன்றைக்கு நீதிமன்றத்தில் இடம்பெற்றது. என்ன கேஸ் என்று கேட்டீங்கன்னு சொன்னால், ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இருக்கு தானே, அப்போ அது சம்பந்தமாக கோத்தாபய ராஜபக்ச கைது செய்யப்படலாம் என்று சொல்லி எல்லாமே இருந்தது தானே. ஏன்னு சொன்னால் அவருக்கு வெளிநாட்டு பயண தடையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ எந்த நேரத்திலும் அவர் கைது செய்யப்படலாம் என்று இருக்கும்போது அவர் ஒரு ரிட் மனு ஒன்று போட்டிருந்தவர், தன்னை கைது செய்ய வேண்டாம், தனக்கும் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி அந்த வழக்கு தான் இன்றைக்கு நீதிமன்றத்தில் இடம்பெற்று இப்போ அது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நீதிபதிகள் எந்த ஒரு முடிவுமே சொல்லல, ஓமன்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல. ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி வரை அந்த வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் கோத்தாபய ராஜபக்ச நேரடியாக நீதிமன்றத்துக்கு வந்திருந்தார். ஏன்னு சொன்னால் அவர் வழக்கு போட்டவர், அப்போ வரத்தானே வேணும். இப்போ யாழ்ப்பாண நீதிமன்றம் சொன்னால் வரமாட்டார், அங்கே எனக்கு பயமாக இருக்குது, விரையில்லாது பாதுகாப்பு பிரச்சனை அது இதுன்னு சொல்லி சாட்ட சொல்லி கொண்டு போய் கடைசி வரைக்கும் போக மாட்டார் யாழ்ப்பாண பக்கம். ஆனால் கொழும்பிலேண்டா வேறு வழியில் போத்தானே வேணும்னு சொல்லிட்டு போயிருப்பார் போறதுக்கு. எனவே கோத்தாபய ராஜபக்ச நீதிமன்றத்துக்கு வந்தது இல்லை முக்கியமான செய்தி. அதை விட இன்னும் ஒரு முக்கியமான செய்தி இருக்குன்னு சொன்னால், இந்த வழக்கில் கோத்தாபய ராஜபக்ச சார்பாக வாதாடின சட்டத்தரணி யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எப்போவுமே வெள்ளை உடுப்பிலையும் சிவப்பு துண்டிலையும் இருப்பார். பார்த்தீங்கன்னு சொன்னால் கோட் ஷூட் எல்லாம் போட்டு நீதிமன்றத்துக்கு வந்துக்கார். அவர் தான் சட்டத்தரணி நாமல் ராஜபக்ச. நாமல் ராஜபக்ச எப்பயாவது நீதிமன்றத்தில் போயிட்டு வழக்குக்கு வாதாடி நீங்கள் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? இன்றைய தான் முதல் முறையாக வந்தார், இன்னும் தெரியல. நிறைய நாளைக்கு பிறகு கோட் ஷூட் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கொண்டு தன்னுடைய சித்தப்பாவுக்காக வாதாட வந்தவர் நாமல் ராஜபக்ச. அவர் மட்டுமில்லை, வேறு ஜனாதிபதி சட்டத்தரணி ஒரு ஆளும் வந்தவர். அவருடைய பேர் ரோமேஷ் டி சில்வா. அவரோட சேர்ந்து நாமல் ராஜபக்ச இன்னும் ஒரு சில சட்டத்தரணிகளும் வந்திருந்தார்கள். எனவே நாமல் ராஜபக்ச உண்மையிலேயே சட்டத்தரணி தானா, உண்மையிலேயே சட்டமெல்லாம் படித்தாரா, குதிரை ஓடினாரெல்லாம் செய்திகள் எல்லாம் வந்தது. அது சம்பந்தமாகவும் ஒரு வழக்கொண்டு போய்கொண்டிருக்குது. எனவே அந்த பிரச்சனை ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கத்தக்கனையாக இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு தன்னுடைய சித்தப்பாவுக்காக வாதாட வந்தார் நாமல் ராஜபக்ச. உங்களுக்கு தெரியும், நாமல் ராஜபக்ச இலங்கை சட்டக்கல்லூரியில் படித்து பட்டம் பெற்றார் என்று சொல்லி ஒரு செய்தி இருக்குது. அந்த எக்ஸாமை இங்கே பார்த்து எழுதினவர் என்று சொல்லி, அதுக்கு பிறகு இங்கே யூகேக்கு இங்கேயும் படித்தவர். எனவே இன்றைக்கு நான் நினைக்கிறேன் கனநாளைக்கு பிறகு நீதிமன்றத்துக்கு போயிட்டு ஒரு ட்ரையல் விட்டு பார்த்துருப்பார் போராட சட்டங்கள் எல்லாம் ஞாபகம் இருக்கான்னு சொல்லி. எனவே கோத்தாபய ராஜபக்சவினுடைய வழக்கு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நுகர்வோர் அதிகார சபை ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள். நாடு முழுவதும், இலங்கை முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் 23 தனியார் மருத்துவமனைகள், அதாவது தனியார் மருத்துவமனைகள் மற்றும் ஆய்வு கூடங்கள், இவற்றுக்கு எதிராக நீதிமன்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இப்போ போன கிழமை ஒரே நேரத்தில் இலங்கை முழுக்க இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைகள் மேலே ஒரு ரெய்டு ஒன்று விடப்பட்டது, ஒரு சுற்றி வளைப்பு தேடுதல் ஒன்று நடத்தப்பட்டது. எல்லாம் ஒழுங்காக இருக்கா என்று சொல்லி போய் பார்த்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இடங்களில் காலாவதியான மருந்துகள், காலாவதியான உபகரணங்கள், மருத்துவ உபகரணங்கள், தகுதி இல்லாத மருத்துவ உபகரணங்கள் எல்லாம் பாவிக்கணும் என்று சொல்லி செய்தியெல்லாம் சொன்னாங்க தான். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி தவறு செய்த 23 மருத்துவமனைகள் மற்றும் ஆய்வு கூடங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டிருப்பதாக நுகர்வோர் அதிகார சபை அறிவித்திருக்கிறது. அவர்களுக்கு அறவிடப்பட்ட மொத்த குற்றப்பணம் எவ்வளோ தெரியுமா? தண்டப்பணம் 57,98,000 ரூபாவாம். 57,98,000 ரூபா குற்றப்பணம் அறவிடப்பட்டிருக்காம் இந்த 23 நிறுவனங்களிடமிருந்து. எனவே உழைச்ச காசலத்தை ஃபைன் கட்டியே முடிச்சுட்டு நினைக்கிறேன். இதில் அடுத்த ஆச்சரியமான விஷயம் என்று சொன்னால், அதிகூடின ஃபைன் கட்டினது 30 லட்சம் ரூபா ஃபைன் கட்டினதார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு தனியார் மருத்துவமனை, யாழ்ப்பாணம் கந்தர்மடம் பகுதியில் செயல்படக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனைக்கு 30 லட்சம் ரூபா ஃபைன் அடிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று கேட்டிங்கன்னு சொன்னால், பிளட் டெஸ்ட் இருக்குது தானே, பிளட் டெஸ்ட்டுக்கு கூடுதலான காசு வசூலிச்சிருக்கணும். அதாவது இலங்கை சட்டப்படி நார்மலாக 400 ரூபா ஒரு டெஸ்ட்டுக்கு 400 ரூபா. இவர் என்ன செய்யணும், கந்தர்மடம் ஹாஸ்பிட்டல்காரர் 550 ரூபா வாங்கியிருக்கணும். அப்போ 550 ரூபா காசை தொடர்ந்து வாங்க அது நுகர்வோர் அதிகார சபைக்கு தகவல் போயிட்டுது. போன பிறகு அவர்கள் ரெய்ட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 30 லட்சம் ரூபா ஃபைன் அடிக்கப்பட்டுகிறது. இந்த ஒரு மருத்துவமனைக்கு மட்டும், இந்த 23 மருத்துவமனைகளுக்கும் சேர்த்து 57,98,000 ரூபா ஃபைன் அடிக்கப்பட்டுகிறது. அதோட வழக்கு விசாரணைகள் வர போய்கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நுகர்வோர் அதிகார சபை இன்னும் ஒரு தகவல் ஒன்றை சொல்லியிருக்கிறார்கள். இனிமேலும் எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்க போகக்குள்ளேயோ அல்லது வேறு ஏதாவது மருத்துவ தேவைக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அந்த நிர்ணயிக்கப்பட்ட காசை விட கூடுதலான காசு உங்கள்கிட்ட வசூலிச்சா நைஸாக அந்த ரிசீட்டை வாங்கி எடுங்க. ரிசீட்டை வாங்கி எடுத்துட்டு 1977 1977 இந்த நம்பருக்கு அடித்து சொல்லுங்கள், இன்ன ஹாஸ்பிட்டலுக்கு போனான், இன்ன சிகிச்சைக்காக போனான், இவ்வளோ காசு அறவிட்டிருக்கிறோம்னு சொல்லி தங்களுக்கு சொல்லி அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். எனவே நாங்கள் வீடியோக்களில் அடிக்கடி சொல்கிறது தான்,
உங்களுடைய கடைக்கு வர கஸ்டமர்ஸ், உங்களுடைய ஹாஸ்பிட்டலுக்கு வர பேஷண்ட்ஸ் எல்லாரும் வந்து ஒரிஜினல் உண்மையான கஸ்டமர்ஸோ உண்மையான பேஷண்ட்ஸோ கிடையாது. நுகர்வோர் அதிகார சபை அதிகாரிகள் வந்து நாடு முழுக்க இப்போ மாறு வருஷத்தில் திரிகின்றார்கள். எப்படி லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வந்து 24 மணி நேரமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ, எப்படி வந்து மற்ற துறைகள் சிஐடியா இருக்கலாம், எஃப்சிஐடியா இருக்கலாம், பிசிஐடியாக இருக்கலாம், எல்லாருமே வந்து இந்த ஆட்சியில் வந்து பரபரப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல், அரசியல் அழுத்தம் எதுவுமே இல்லாமல் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுல ஒன்றுதான் நுகர்வோர் அதிகார சபை. ஏற்கனவே வந்து தண்ணி போத்துல வந்து விலை கூட்டி வித்தாக்கள், அரிசியை வந்து விலை கூட்டி வித்தாக்கள் என்று சொல்லி நிறைய பேர் நாட்டில் வந்து ஃபைன் கட்டியிருக்கணும். இப்போ பார்த்தா ஹாஸ்பிட்டல்ஸுக்குள்ள இறங்கிட்டோம். இன்னும் நிறைய இடங்களில் வந்து ரைட் நடக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே தயவு செய்து அனைவரும் அவதானமாக இருக்கணும். குறுகின காலத்தில் கூட காசு சேர்க்கணும், அல்ல கொஞ்ச காலத்தில் வந்து பெரிய கோடீஸ்வரர் ஆகணும் என்று சொல்லி பேராசையில் வந்து தேவையில்லாமல் காசுகளை கூட வாங்கினா ஒரு நாளைக்கு மொத்தமாக ஃபைன் கட்ட வேண்டி வரும். அதுதான் இப்போ நடந்துருக்கு நாட்டில். கொழும்பு தெமட்டகொட பகுதியில் ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. இதிலே நபர் ஒருவர் காயமடைந்திருக்கிறார். அதாவது தெமட்டகொட பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மயானத்துக்கு பக்கத்தால் வந்து 2 பேர் மோட்டர் சைக்கிளில் போய் கொண்டு இருக்கணும். பின்னால் 2 பேர் மோட்டர் சைக்கிளில் வந்து அங்கே முன்னுக்கு 2 பேர் மோட்டர் சைக்கிளில் போக, பின்னால் இன்னும் 2 பேர் மோட்டர் சைக்கிளில் வந்து துரத்தி கொண்டே வந்து அவர்கள் மேலே துப்பாக்கியால் சுட்டிருக்கின்றார்கள். அதில் ஒருவர் வந்து காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். 6 ஆட்கள் என்ன ஏதென்று சொல்லி விவரங்கள் வெளியாகல. போலீசார் இது சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதே நேரம் இன்றைக்கு காலமே கொழும்புல போர்ட் சிட்டி இருக்குதானே, போர்ட் சிட்டியில் நடந்த ஒரு அதிர்ச்சியான சம்பவம், ஒரு கொலை சம்பவம் ஒன்று நடந்திருக்குது. ஆனால் கொல்லப்பட்ட ஆக்கள் வந்து தமிழாக்களோ சிங்களாக்களோ இலங்கை ஆக்களோ கிடையாது, எல்லாரும் வந்து சீனர்கள். என்ன சம்பவம்னு சொன்னால், இன்றைக்கு காலமே முதல்ல வந்து ஒரு 3 சீன நாட்டவர்கள் அந்த போர்ட் சிட்டிக்கு போயிருக்கணும். மீன் பிடிக்கிறதுக்காக போனவையாம், ஒரு வாகனத்தில் போயிருக்கணும். அவையில் அங்கே போய் மீன் பிடிச்சு கொண்டிக்க பின்னால் 2 வாகனத்தில் இன்னும் நிறைய சீன ஆக்கள், சீனர்கள் வந்து பின்னாலே போயிட்டு அந்த குரூப்போட சண்டை பிடிச்சிருக்கணும். அந்த 3 பேர் இருக்கணும் தானே, அந்த 3 பேரோட சண்டை பிடிச்சி போட்டு அதில் ஒரு ஆளை வந்து கடத்தி கொண்டு இங்கே போயிட்டோம். இது இன்றைக்கு அதிகாலை நடந்த சம்பவம் போர்ட் சிட்டியில். இது ஒரு பக்கம் நடந்துருக்க. அங்காளி பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால், கொழும்பு கோட்டை பகுதி போலீஸார் வந்து அங்கங்கே ஒரு காட்டு பகுதிக்குள்ள வந்து கசிப்பு காய்ச்சறாங்களாம் என்று சொல்லி தகவல் கிடைச்சோடனே அதை செக் பண்ணுறதுக்கு என்னென்று பார்க்குறதுக்கு போயிருக்கணும். ஒரு போலீஸ் டீம் வந்து அந்த காட்டு பகுதிக்கு போயிருக்குது. அப்போ போன இடத்துல வந்து ஒரு மண் குவியல் மாதிரி இருந்திருக்குது. அப்போ அதை என்னென்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா அங்கே வந்து ஒரு கை ஒன்று தெரியுதான். என்ன மண் குவியலுக்குள்ள கை தட்டி போட்டு கிண்டி பார்த்தா இன்றைக்கு காலமாக கடத்தப்பட்ட அந்த சீன நாட்டவர் தான் அங்கே உயிரிழந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். அப்போ அதுக்கு பிறகு போலீஸாருக்கு தெரிய வந்திருக்கு என்னன்னு சொன்னால், 2 குரூப்புக்கு, சீன குரூப்புக்கு பிரச்சனை, 2 குழுக்களுக்கு இடையில வந்து பிரச்சனையாம். அதன் காரணமாகத்தான் இந்த ஒரு ஆளை வந்து கடத்தி கொண்டு போயிட்டு கொலை செய்து போட்டு இந்த பத்தைக்குள்ள காட்டுக்குள்ளே கொண்டே போட்டிருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் சீனாவில் வச்சு அடிபட்டா குத்து போகிறதுக்கு இடம் இல்லை போலக்கு. அதனால 2 குரூப்பும் வந்து இலங்கைக்கு வந்து போர்ட் சிட்டியில் வச்சு இந்த வேலையை பார்த்துருக்கிறார்கள். அதுக்கு பிறகு இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த குரூப் இருக்கு தானே, அவர்கள் வந்து நாட்டை விட்டு தப்பியோரத்துக்கு முயற்சி செய்து அங்கே போயிருக்கேன். நீர்கொழும்புக்கு கட்டுநாயக்கா விமான நிலையத்துக்கு கிட்ட போயிட்டுனோம். போகைக்குள்ள அந்த பகுதி போலீஸ் எல்லாம் வந்து அலர்ட் பண்ணப்பட்டு உடனடியாக இந்த குரூப்பை வந்து மடக்கி பிடிச்சாச்சு. அதில் கொஞ்சம் பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மற்றாக்கள் வந்து அங்கே இந்த எஸ்கேப் ஆயிருக்கணும். இப்போ இவர்களை வச்சுக்கொண்டு நீ அவர்களையும் பிடிக்கிறதுக்காக போலீசார் நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார்கள். எனவே இந்த சம்பவம், இன்று அதிகாலையில் நடைபெற்ற இந்த சம்பவம் மிகுந்த பரபரப்பை உருவாக்கி இருக்கிறது. கொழும்பில் இருக்கிற சீன தூதரகத்துக்கு இது சம்பந்தமான தகவல்கள் பரிமாறப்பட்டுள்ளதாக போலீசார் தகவல் வெளியிட்டுள்ளார்கள். எதிர்க்கட்சிகளுக்கு இடையிலான ஒரு சந்திப்பு இன்று மாலையில் இடம்பெற்றிருக்கிறது. சஜித் பிரேமதாசவினுடைய அலுவலகத்தில். இந்த சந்திப்புக்கான ஏற்பாடு செய்தவரே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தான். இதுல வந்து கலந்து கொண்டாக்கள் ஆராக்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கலந்து கொண்டிருக்கிறார். அதே போல சர்வஜன அதிகாரம் என்ற ஒரு கட்சி இருக்கு தானே, அந்த கட்சியினுடைய தலைவர் திலித் ஜெயவீர அவரும் கலந்து கொண்டிருக்கார். அதே போல நாமல் ராஜபக்ச கலந்து கொண்டிருக்கார். நாமல் ராஜபக்ச காலமா வந்து கோட் சூட் எல்லாத்தையும் போட்டுக்கொண்டு நீதிமன்றத்துக்கு போனவர். பின்னேறம் வந்து அதை கலட்டி வச்சு போட்டு அவர்கிட்ட அந்த வெள்ள உடுப்பை போட்டுக்கொண்டு இந்த மீட்டிங் வந்திருக்கார். அப்போ நாமல் ராஜபக்ச கலந்து கொண்டிருக்கார். அதே போல முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொல்லி இந்த எதிரணி வரிசையில் இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து சந்தித்திருக்கிறார்கள். அதாவது ரணில் விக்ரமசிங்கவும் சஜித் பிரேமதாசாவும் நேருக்கு நேர சந்திக்கிறது அது ஒரு விஷயம். அதுக்கு பிறகு சஜித்தின் ஆஃபீஸுக்கு போயிட்டே ரணில் விக்ரமசிங்க போய் சந்திக்கிறது இதுதான் முதல் தடவை என்று சொல்லப்படுது. என்னென்னு சொன்னால், இந்த நீதியரசர்களுக்கு தானே ஜட்ஜ்மேர்,
அவைகள் வந்து ரிட்டையர் பண்ணுற அந்த வயசு இருக்குதானே, அது சம்பந்தமான ஒரு பிரச்சனையோடு ஓடிக்கொண்டு தானே. எனவே அது சம்பந்தமாக விவாதம் நடத்துவதற்காகத்தான் இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது. சந்திப்பில் இது மட்டும் தான் காய்ச்சவையால் வேறு ஏதாவது காய்ச்சினமா என்ன ஏதுன்னு தெரியல. என்னன்னா இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்தோன்றிருக்கேக்குள்ள வந்து சந்திப்பு முழுமையாக முடியலை. சந்திப்புக்கு பிறகு டின்னர் பார்ட்டியெல்லாம் போய்கொண்டிருக்கோம். எனவே அதுக்கு பிறகு தான் தெரிய வரும் என்ன கதைத்தார்கள் என்ன பேசினார்கள் என்று சொல்லி. இதுக்கிடையில் வந்து இன்னும் ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்குது என்று சொன்னால், இங்கால மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்கட்சிகளினுடைய கூட்டமைப்பு என்று சொல்லி இங்கால இன்னும் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கு தானே. போன கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை தமிழரசு கட்சி, மற்ற ஒரு சில தமிழ் கட்சிகள், முஸ்லீம் கட்சிகள், சிங்கள கட்சிகள் என்று சொல்லி கொஞ்சம் பேர் சேர்ந்து இன்னும் ஒரு கூட்டமைப்பு மாதிரி உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன் தானே. அது வந்து சஜித் பிரேமதாசாவுக்கு பெருசாக விருப்பம் இல்லையா, அவருக்கு வந்து லைட்டாக மன்னியா. அப்போ வந்து தன்னுடைய கட்சிக்காரருக்கு வந்து சொல்லியிருக்காரு, என்ன நாங்கள் எதிர்கட்சி என்று இருக்கிறோம், இப்போ நாங்கள் அவையில் எதிர்கட்சி கூட்டமைப்பு என்று சொல்லி புதுசாண்ட உருவாக்கினோம் என்று சொல்லி ஏதோ புருவத்துக்கார போல இருக்கு. அதுக்கு பிறகு இப்போ அவசரமாக சரி கழுத்து மட்டத்துக்கு வெள்ளம் வந்துட்டுது, இனியும் பொறுக்கையெல்லாண்டி போட்டு டப்புன்னு ரணில் விக்ரமசிங்கையும் கூப்பிட்டு நாமல் ராஜபக்சவையும் கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு இந்த ஒரு சந்திப்பு ஒன்றை நடத்தி இருக்கின்றார். எனவே சந்திப்பு சம்பந்தமான மேலதிகமான விவரங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. அவை கிடைக்கின்ற போது அடுத்த காணொளியில் அவற்றை பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த செய்திகள் தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.